ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்க த எண்ட் ஆஃப் ஆக் ஸ்ட்ரீட் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர நம்ம ஹீரோடைய ஃபேமிலி திடீர்னு டைம் டிராவல் பண்ணி டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. இவங்க மட்டும்தான் அந்த காலகட்டத்துக்கு போனாங்களா, இல்ல இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற மக்களும் டைனோசர் காலகட்டத்துக்கு போயாச்சா, எப்படி இவங்க போனாங்க, அந்த டைனோசர் காலத்துல பல டைனோசர் கிட்ட இருந்து உயிர் பழச்சி நம்ம ஹீரோடைய குடும்பம் தப்பிச்சுச்சா, திரும்ப இவங்களுடைய நிகழ்காலத்துக்கு வந்தாங்களா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த தி எண்ட் ஆஃப் ஆக் ஸ்ட்ரீட். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க தி ஆக் ஸ்ட்ரீட்ன்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. இந்த படம் நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1982. அந்த ஊர்ல குடும்பமா ரொம்ப சந்தோஷமா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு குடும்பம் தான் இந்த படத்துடைய ஹீரோ குடும்பமான கிரெக், அவருடைய ஒய்ஃப் டெனிஸ். இந்த கேரக்டர்ல நம்ம ஃபேமஸான ஆக்ட்ரஸான ஆனா ஹாத்வே தான் நடிச்சிருக்காங்க. அன்னைக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் ஆட்ரி, பையன் பேர் பிரியான். ஸோ இப்படி இந்த ஊர்ல திட்டமிட்ட குடும்பம் திகட்டாத இன்பன்ற மாதிரி இந்த ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க 2 பேருக்குள்ள பல வருஷங்களா சில கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க ஒரு ரைட்டர்ன்றதுனால எல்லா விஷயத்துலயும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க. இதனாலேயே இவங்க ஹஸ்பண்ட் கூட அப்பப்போ இவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா, ரீசெண்டா தான் அவருக்கு வேலை போயிருக்கு. வேற வழி இல்லாம இப்போ இவரு பீஸா டெலிவரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேலை போய் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம்ன்ற மாதிரி ஹீரோ எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள போயிட்டு இருக்க அந்த சண்டை குழந்தைங்களையும் பாதிக்குது. இவங்களுடைய பையனை பிரையான் இருக்கான, அவன் தான் இவங்க வீட்டிலேயே கடைக்குட்டி. அவன் ஒரு டாகை வளர்த்துட்டு இருக்கான். அந்த டாகோடைய பேர் ஸ்டார்பக். அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஸ்டார்பக்ஸ் தான் கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்போ இந்த குட்டி பையன் பிரையான் இருக்கான, அவன் தான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பேசிட்டே போறான். அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க பக்கத்து தெருவில் புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில ஜெனட்ன்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா. இந்த பொண்ணு நம்ம ஸ்கூல் தாண்டா படிக்கிறா அப்படின்ற மாதிரி பிரையானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரையான் கிட்ட சொல்ல, பிரையான் இப்போ இந்த ஜெனட்ன்ற பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த பொண்ணையும் ஒரு மாதிரி கிரஷா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டெனிஸ் இருக்காங்களே, அவங்க அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வயசான பாட்டியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டதுக்கு முக்கிய காரணமே, அந்த பாட்டியோட வீட்டு பின்பக்கம் புதுசா ஒரு செடி முளைச்சிருக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன செடின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு மாதிரி வித்தியாசமான செடி, ஒரு வித்தியாசமான பூவும் இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்நாளில் இப்படி ஒரு செடி பூவை நான் பார்த்ததே கிடையாது. இந்த பூச்செடி எப்படி இங்கே முளைச்சிச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி சொல்ல, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது என்ன பூச்செடின்றத நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பூச்செடியை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சி எடுத்துக்கிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அப்படி இவங்க கொண்டு போன இடத்துல அந்த பூச்செடியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பூச்செடியெல்லாம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதாச்சே, எப்படி இது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. இது 20,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு பூச்செடி எங்க ஏரியாலையா, எப்படி இது சாத்தியம் அப்படின்னா ஹீரோனும் ஒரு மாதிரி குழப்பத்திலே ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டில் ஒரு நபர் இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் இந்த ஃபேமிலி கூட சண்டை போட்டுட்டே இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணமே இவங்க வளர்க்கக்கூடிய பெட்டனிமலான ஸ்டார்பக். அவன் அப்பப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்குள்ள போயிட்டு சூச்சு போயிட்டு வந்துடுறான் போல. இதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான், யோ கிரகு குடும்பமே, உங்க நாய் மட்டும் திரும்ப என் வீட்டு பக்கம் வந்துச்சு, கண்டிப்பா அதை சுட்டு சூப் வச்சு குடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். சரிங்க சார், இதுக்கப்புறம் எங்க நாய் உங்க பக்கம் வராது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீடு திரும்பியிருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் வீடு வாசலே இவங்க பையன் பிரையான் இருக்கான். டே பிரையான் வாடா, கார் மேலே இருக்கக்கூடிய இந்த பீஸா பாக்ஸை கொஞ்சம் எடுக்க ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. ஏன்பா அதுதான் இருக்கட்டுமே, நாளைக்கும் நீங்கள் அதை வச்சு தானே டெலிவரி பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பையன் கேட்க, இல்லடா கார் மேலே இப்படி ஒரு பீஸா பாக்ஸ் இருக்குன்ற உங்கள் அம்மா பார்த்தாலாம் இதுக்கும் சண்டை போடுவா, அவளுக்கு தான் நான் டெலிவரி வேலை பார்க்கறதே பிடிக்கலையே, அதனால இந்த பீஸா பாக்ஸ் அவள் கண்ணதிரிக்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கழட்டி வச்சுறாரு. ஸோ எந்த அளவுக்கு பொண்டாட்டிக்கு பயப்படுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் குடும்பம் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்படி டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த குட்டி பையன் பிரையான் இருக்கானே, அவன் ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்க அந்த ஸ்டார்பக்ன்ற அந்த டாக் இருக்குல்ல, அது இவங்க வீட்டு வாசல்ல நின்று எதையோ பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. இது எதை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரையான் வெளியில வந்து பார்க்கறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் லைட் பிரகாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த லைட் கண்ணியே கூசுற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு. அதோடைய சோர்ஸ் எங்கன்னு இவங்களுக்கு எதுவும் தெரியல. உடனே இந்த குட்டி பையன் பிரையான் தன்னுடைய டாகான ஸ்டார்பக்கை கூட்டிட்டு உள்ள போலாம் வான்ற மாதிரி கூட்டிட்டு போயிடறான். அப்படியே அந்த இரவு கடந்து போகுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில திரும்பவும் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இவன் காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனும் வெளியில வந்து கேக்குறாங்க, என் வீட்டு வாசல்ல இது என்னையா இது அப்படின்ற மாதிரி எங்க மாலை மாதிரி குவிஞ்சிருக்க சாணியை காட்டுறான். இது யார் போட்டதுன்னே தெரியல,
ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இதுவும் உங்க டாக் செஞ்ச வேலை தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சண்டை போட, ஹியோ எங்க டாக் எப்படியா இவ்வளோ சாணத்தை போடும், உன் மண்டையில மூளை இருக்குதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு ஒரு பக்கம் அவனை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப சாதுவான ஆளு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இங்க பாருங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, நாங்களே இதை க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த சாணத்தை இவங்களே க்ளீன் பண்ண போறாங்க. நம்ம ஏரியாக்குள்ள ஏதாவது யானை கீழே வந்துச்சா, யார் இவ்வளவு பெரிய சாணத்தை போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு மாதிரி திரு முழிச்சுக்கிட்டே அதை க்ளீன் பண்றாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது கூட இவங்களுக்குள்ள சண்டை ஓயவே மாட்டேங்குது. இவங்க போடுற இந்த சண்டைனால இவங்களுடைய மூத்த பொண்ணான ஆட்ரி இருக்கால, அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஆட்ரியோடைய தம்பியான இந்த பிரியான் இருக்கான, அவனுடைய டாக் ஸ்டார்பக் தான் தேடிட்டு இருக்கான். நேற்று ராத்திரியிலேருந்தே அந்த டாக் ஆளையே காணோம். ஹே ஸ்டார்பக் நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஏரியா முழுக்க தேடுறான். எங்க தேடியும் அந்த டாக் இவனுக்கு கிடைக்கவே இல்லை. நேரா தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா ஸ்டார்பர்கை காணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் ஒரு பக்கம் தேடி பாக்குறாரு, எங்க தேடியும் நாய் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே பிரியான் ஒன்றும் கவலைப்படாத, அதுவே திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடும், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது ஒரு பயங்கரமான ஃபிளாஷ் இவர் கண்ணுக்கும் தெரியுது. என்ன லைட்னிங் இது ஒன்றும் புரியாம இவர் தான் பையனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிறாரு. அன்னைக்கு ராத்திரி இவங்க எல்லாரும் குடும்பமா அந்த வீட்டுல இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுது. சரி ஓகே இடி மின்னல் மழை இதனால கூட கரண்ட் கட் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு அமைதியா அந்த ஃபேமிலி தூங்கிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு காலையில இவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க, பவர் இன்னும் வரவே இல்லை, தண்ணியும் வரல. என்னடா தண்ணி வரல, கரண்ட் வரல, என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி அந்த ஏரியா இருந்ததே கிடையாது. என்ன நம்ம ஏரியால இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கிடையில இவங்க பையன் பிரியான் இருக்கல, அவன் வந்து நைனா இன்னும் நம்ம டாக் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தாப்பா கிட்ட வந்து சொல்ல, சரி ஓகே நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க, நானும் அம்மாவும் போயிட்டு ஸ்டார்பக் தேடிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க நாய் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாங்க. ஹே ஸ்டார்பக் எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டே போறாரு. அப்ப அந்த ஏரியா முக்குல இவங்க ஏரியாவுக்கு சப்ளை ஆயிட்டு இருந்த வாட்டர் பைப்ஸ் எல்லாம் உடஞ்சி தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. ஓ இதனால தான் தண்ணி வரலையா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. கூட போன நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள யாரோ அசைஞ்சு போற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதும் இவங்க உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல ஒரு அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள திருப்பி பார்க்கும் போதுதான் அவங்கள கொடூரமா ஏதோ ஒரு மிருகம் கடிச்சு போட்டு போயிருக்கு. என்ன மிருகமா இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டே அந்த வீட்டில் இருக்க ஒரு கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த வீட்டு பின்பக்கம் வந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய உருவம் சட்டுன்னு அப்படியே கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. அது என்ன உருவம்னு நம்ம ஹீரோனால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த பக்கம் வெளியில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவா ஒரு வீட்டு பின்பக்கம் ஏதோ ஒரு மிருகம் அசைகிற மாதிரி நிழல பாக்குறாரு. ஒருவேளை இவங்க வீட்டு நாயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, டேய் ஸ்டார்பக் நீ இங்க தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த செவருக்கிட்ட போறாரு. அப்பதாங்க அந்த நிழல் அப்படியே ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மிருகம் மாற, ஆஹா இது நம்ம நாய் கிடையாது வேற ஏதோன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இங்க கொடுக்குறாங்க பாருங்க நம்ம டைனோசர் என்ட்ரி. எஸ் அந்த ஏரியாக்குள்ள ஒரு டைனோசர் வந்திருக்கு. அந்த டைனோசர் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை துரத்த ஹீரோ அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை அந்த டைனோசர் கடிக்க வரும்போது அப்ப டைமிங்ல பின்னாடி இருந்து யாரோ அந்த டைனோசர் ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா கையில கன்னோட நம்ம ஹீரோ நிக்கிறாங்க. தான் ஹஸ்பண்டை கடிக்க வந்த அந்த டைனோசரை காலி பண்ணிட்டு ஹஸ்பண்டை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேகமா ஐயோ வீட்டுல நம்ம குழந்தைங்க தனியா இருக்காங்களே அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பேரும் வேகமா அவங்க வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா முழுக்க நிறைய பேர் கடிபட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏரியா முழுக்க ஏகப்பட்ட டைனோசர் சுத்திக்கிட்டு இருக்கு. இது எதுவும் தெரியாத இவங்க பொண்ணு ஆட்ரி இருக்கால, அவ வந்து வீட்டு கூரையில உட்காந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு பகுதியிலிருந்து ஒரு மாதிரி பெருசா ஏதோ ஒரு உருவம் அசைற மாதிரி தெரியுது. அவ்வளவுதாங்க அதை பார்த்து பயந்து போய் குடுகுன்னு ஓடி வந்து தம்பி பிரியான் கிட்ட வந்து, டேய் நம்ம வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட ஏதோ ஒன்று பெருசா அசையுதுரா, ஒருவேளை யானை கீழே நம்ம ஏரியாக்குள்ள புகுந்துச்சோ அப்படின்ற மாதிரி தம்பி பிரியான் சொல்ல, டேய் அது கண்டிப்பா யானை கிடையாது வேற ஏதோ கொடூரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அக்கா சொல்ல, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பசங்க 2 பேரும் போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய டைனோசர் வருமா, அதை பார்த்து பயந்து போய் இந்த 2 குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவை சாத்திக்கிறாங்க. பசங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீடு நோக்கி வந்துட்டு இருக்காங்களே, அப்ப இவங்க பின்னாடி ஒரு பெரிய டீரெக்ஸ் துரத்திக்கிட்டு வருது. போச்சுடா நம்ம கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஹஸ்பண்டோட 2 பேரும் வீட்டுக்கிட்ட வந்து வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. டே குழந்தைங்களா கதவை திறங்கடா அப்படின்ற மாதிரி கதவை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க. அந்த டீரெக்ஸோடைய வாய்க்குள்ள இவங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி பசங்க அதுக்குள்ள கதவை திறந்து அப்பா அம்மாவை காப்பாத்திடுறாங்க. ஒரு வழியா இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததும் கதவை சாத்திடுறாங்க. இப்ப திரும்ப இவங்க எல்லாரும் குடும்பம் ஒன்னானதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள எழக்கூடிய ஒரே கேள்வி, எப்படி நம்ம ஊருக்குள்ள டைனோசர், சரி ஓகே இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க வேணாம், முதல்ல நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வேகமா போறாங்க. தெரு முழுக்க எல்லா பக்கமும் டைனோசர் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஊர் எல்லையை கிராஸ் பண்ணிட்டா போதும் தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஊர் எல்லைக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளவு. அந்த பிளவுக்கு அந்த பக்கம் ஃபுல்லா காடு. அப்படியே இப்போ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸ்ட்ரீட்ன்ற அந்த மொத்த ஊரை சுத்தியும் ஃபுல்லா காடு. இதுக்கு மேல போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் சேஃபா வீட்டுக்கே வந்துறாங்க. அப்படி இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்க ஊர்ல மட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. 2 நாளா ஒரு விதமான ஃபிளாஷ் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஃபிளாஷ் அதுதான் வார்ம் ஹோல் போல. அந்த வார்ம் ஹோல்ல
நம்ம ஆக்ஸ்ட்ரீட் மட்டும் மாட்டிட்டு டைம் டிராவல் பண்ணி டைனோசர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இருக்கக்கூடிய இந்த ஊர் மட்டும் டைனோசர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு போயாச்சு. யாரையாவது உதவி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ரேடியோ செக் பண்றாங்க. எதுலயுமே சிக்னல் இல்ல. சரி ஓகே, வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், தண்ணி இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். திரும்பவும் அந்த ஒயிட் லைட் அது வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அது வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நமக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி இந்த குடும்பம் இந்த வீட்டுக்குள்ளே சேஃபா இருக்காங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ கூப்பிட்டு எப்படி உன்னால இப்பவும் கூலா இருக்க முடியுது, உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம டைம் டிராவல் பண்ணி டைனோசர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க யாரும் பெருசா உயிரோட இருக்க மாதிரி தெரியல. நமக்கு அதுதான் முடிவு போல இருக்கு. ஆனா நீ இப்பவும் எதுவும் நடக்காத மாதிரி கூலாவே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. வெளியே பெரிய பெரிய டைனோசர்ஸே உலாவிட்டு இருந்தாலும் இந்த கணவன் மனைவியோட சண்டை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. இப்படி ஹீரோனும் சண்டை போட்டுட்டு இருக்க. பக்கத்து ரூம்ல இருந்து அந்த குட்டி பையன் பிரியான் இருக்கான்ல, அவனுக்கு வீட்டுக்கு வெளியில நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. ஆஹா, நம்ம ஸ்டார்பக் வந்தா போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லாம விண்டோ வழியா அப்படியே அந்த வீட்டுல இருந்து கீழே இறங்கி டாக் கூட்டிட்டு வரதுக்காக போயிடுறான். அந்த டாகா வீட்டுக்கு வெளியில இருந்து குலைச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுது. அந்த நாய் பின்னாடியே இந்த குட்டி பையன் போக ரொம்ப நேரமா தம்பி சத்தம் காணுமேன்னு சொல்லிட்டு பிரியானோட அக்கா ஆட்ரி வந்து பாக்குறா. வந்து பார்த்தா தம்பி இருந்த ரூம்ல ஆளை காணோம். ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஒருவேளை பயபுல அந்த நாயை தேடிட்டு வெளியில போயிட்டானு சொல்லிட்டு தம்பியை கூட்டிட்டு வரதுக்காக அக்கா ஆட்ரியும் வீட்டை விட்டு வெளியேறா. அந்த ஊர் முழுக்க வித்தியாசமான டைனோசர் உலாவிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம குட்டி பையன் பிரியான் நாயை தேடி போயிட்டு இருக்கான். பின்னாடியே தம்பியை தேடிட்டு ஆட்ரியை போயிட்டு இருக்கா. என்ன ரொம்ப நேரமா நம்ம பசங்களுடைய சத்தம் காணுமேன்னு சொல்லிட்டு சண்டையை முடிச்ச ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பசங்க ரூம் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா ரெண்டு பசங்களையும் ஆளை காணோம். போச்சு, வெளியில போயிட்டாங்க போல இருக்கு, வாங்க போயிட்டு அவங்களை சேஃபா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற நம்ம ஹீரோ கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வேகமா பசங்களுடைய பேரை கூப்பிட்டுட்டே தேடிட்டே போறாங்க. இந்த பக்கம் நம்ம குட்டி பையன் பிரியான் இருக்கல, அவன் டாகோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். எங்க தேடும் அது கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல அங்க ஒரு சில குட்டி டைனோசர் கிட்ட இவன் மாட்ட. அப்ப கரெக்ட் டைமிங்ல இவன் அக்கா வந்து இவனை காப்பாத்திறாங்க. டே பிரியான், உன்னை யாரா வீட்டை விட்டு வெளியே வர சொன்னது? இல்லக்கா, நம்ம நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் வெளியே வந்தேன். இங்கதான் அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் திரும்ப அந்த நாயை பத்தி பேசிட்டு இருக்க. டே சுத்தி பாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம திரும்ப வீட்டுக்கு போறதா நமக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரி தம்பி பிரியானை கூட்டிட்டு அங்க வந்து போக பாக்குறாங்க. அப்போ அந்த பக்கத்து ஏரியாவுக்கு புதுசா வந்த அந்த ஃபேமிலியில ஜெனட்ன்ற ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை சில டைனோசர்ஸ் வந்து தாக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த பிரியான் உடனே டப்புன்னு இருந்துச்சு. இவங்கிட்ட ஒரு வில்லம்பு வச்சிருக்கான். அந்த வில்லம்பை எடுத்து ஜெனட்டை கடிச்சுக்கிட்டு இருக்க அந்த டைனோசர் மேல விட்டுட்டே இருக்கான். ஒரு வழியா அந்த குட்டி டைனோசருங்கெல்லாம் அந்த பொண்ணை விட்டு போயிடுது. ஆட்ரியை போயிட்டு ஜெனட்ன்ற அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறா. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு ஒவ்வொரு அழுறா. எஸ், அவங்க அப்பா அம்மாவையும் அந்த டைனோசர் கடிச்சு குதறிச்சு போல. சரி ஓகே, கவலைப்படாத, வா எங்க கூட இருந்தா சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் கூட்டிட்டு இவங்க மூணு பேரும் திரும்ப இவங்களுடைய வீட்டை நோக்கி போறாங்க. இந்த பக்கம் பசங்களை தேடி சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுடைய காரை ஒரு பெரிய டீரெக்ஸ் அது துரத்திக்கிட்டு வந்து ஒரே சொருவு. காருக்குள்ள இருக்க இவங்க ரெண்டு பேரும் காரோட சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் சொருகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தான் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சேஃப் கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு ஹீரோ நம்ம மேல லவ் வச்சிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீரெக்ஸ் கிட்ட இருந்து ஹீரோனும் தப்பிச்சு அந்த வீட்டோடைய பின்பக்கம் வந்து பார்த்தா அங்க ஒயிட் லைட் ஒரு மாதிரி வட்டமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இதுதான் அந்த வாம்போல் போல, இதுக்குள்ள போயிட்டா நம்மளுடைய நிகழ்காலத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நான் பசங்க இல்லாம எங்கேயும் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு நம்ம இந்த லைட் கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க போன அடுத்த செகண்டே அந்த லைட் காணாம போயிடுது. அது அப்பப்போதான் வந்து போகுது போல. இப்போ ஹீரோனும் பசங்களை தேடிட்டு அவங்க ஸ்ட்ரீட் வழியாவே நடந்து போயிட்டு இருக்க. அப்ப அந்த பக்கம் டைனோசருடைய சத்தம் கேக்குது. அப்படியே ஹீரோனும் ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த பக்கம் வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த மிகப்பெரிய ஜெயிண்ட் டைனோசர் இருக்குல்ல, அந்த வகை டைனோசர் மேட்டர் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினா, இப்படி ஒரு காட்சியை நான் என் வாழ்நாள்ல பாப்பேன்னு எதிர்பார்க்கல, இந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாது, நீங்க நில்லுங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைனோசருக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப இவங்க குழந்தைகளை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய பசங்க ரெண்டு பேரும் கூட அந்த ஜெனரேட்டர் பொண்ணு இவங்க மூணு பேருமே அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள தான் சேஃபா இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்க பேரை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே இவங்க மூணு பேரும் வெளியே வந்து அப்பா அம்மா நாங்க இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கத்த. அவ்வளவுதாங்க, ஒரு வழியா பல இன்னல்களை தாண்டி இந்த குடும்பம் ஒண்ணு கூடுது. சரி ஓகே, இங்க வெளியில இருக்கிறது சேஃப் கிடையாது, சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் குடும்பத்தை கூட்டிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துல அந்த பெரிய டீரெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இவங்களை தாக்க வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க, இதை பார்த்த நம்ம ஹீரோ தான் குடும்பத்தை சேஃப் கார்ட் பண்ற விதமா அந்த டைனோசரை போட்டு தாக்குறாரு. இதனால வெறியான அந்த டீரெக்ஸ் என்ற டைனோசர் இவருடைய காலை பிடிச்சி தூக்கி அடிச்சு அப்படியே கடிச்சு கவ்வி ஹீரோயின் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டுருமா. எஸ், நம்ம ஹீரோ தன் குடும்பத்துக்காக அந்த டைனோசர்கிட்டே கடிபட்டு செத்து போயிடாரு. பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சு போய் அங்கிருந்து தான் பசங்களை கூட்டிட்டு வேகமா இவங்க வீட்டுக்கே திரும்பிறாங்க. அப்படி இவங்க வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோவுடைய போட்டோ எடுத்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பாவை இழந்துட்டுன்னு பசங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி உட்காந்து அழுதுட்டே இருந்தா எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த வார்ம் ஹோல் வெளிச்சம் அதை தேடி பசங்களை கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த இரவே பசங்களை கூட்டிட்டு அந்த வார்ம் ஹோலை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப
தூரத்துல ஒரு வீட்டு மாடியில அந்த வார்ம் ஹோல் தெரியுது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் தான் பசங்களை கூட்டிட்டு வேக வேகமா இப்ப அந்த வார்ம் ஹோல் கிட்ட போறாங்க. அங்க போனதும் அந்த வார்ம் ஹோல் வெளிச்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. முதல்ல இவங்க கூட இருக்க ஜெனட் அவளை அனுப்புறாங்க. அவ வேகமா ஓடி போயிட்டு கரெக்டா அந்த ஃபியூ செகண்ட் குள்ள வந்து போற அந்த கேப்ல வார்ம் ஹோல்ல குதிச்சிடறா. அவ்வளவுதான், டப்புன்னு அவ மாயமா மறைஞ்சு போயிடா. அடுத்ததா இவங்க பையன் பிரியான் அவனை குதிக்க சொல்றாங்க. அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கான். பாரு பிரியான், இதை விட்டா நம்ம தப்பிக்க வழியே கிடையாது. அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு ஓடி போய் கண்ணை மூடி குதிச்சுட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இந்த குட்டி பையன் பிரியானும் குடுகுடு ஓடி போயிட்டு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ள வந்து போகக்கூடிய அந்த வாம்போல் வெளிச்சத்துக்குள்ள குதிக்க பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அது மிஸ் ஆயிடுது. அப்படியே இப்போ அந்த வீட்டு மாடியில இருந்து இந்த குட்டி பையன் பொத்துன்னு கீழே விழுந்ததும் பையனுடைய காலங்க கீழே விழுந்து உடஞ்சிடுது. உடனே இவங்க குடுகுடு கீழே ஓடி வந்து பையனை காப்பாற்றி அங்கிருந்து போலான்னு பாக்குறாங்க. அப்ப திரும்பவும் இவங்க ஹஸ்பண்டை கடிச்சு கொன்ன அதே டீரெக்ஸ் இங்க வந்து பையனையும் கவ்விக்கிட்டு போக பாக்குது. அப்ப டைமிங்ல உங்க குடும்பமே குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருந்த ஸ்டார்பக்ன்ற அந்த நாய் ஓடி வந்து அந்த டைனோசருடைய வாழை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருமா. அவ்வளவுதாங்க, அந்த டைனோசர் பிரியானை விட்டுட்டு வாழை கடிச்சுக்கிட்டு இருக்க நாயை கடிக்க வர அந்த கேப்ல இவங்க ஹீரோயின் அவங்க பையனை காப்பாத்துறாங்க. அதே மாதிரி அங்க நாயை கடிக்க வந்துட்டு இருக்க அந்த டைனோசரையும் ஷூட் பண்றாங்க. அது அங்க இருந்து ஓடிடுது. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின் அவங்க 2 குழந்தைகள் கூட்டிட்டு அந்த வார்ம் கிட்ட தான் போறாங்க. அது வந்து போயிட்டு இருக்கு. இந்த முறை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. இவங்களை சுத்து போட்டு ஏகப்பட்ட டைனோசர் கடிக்க வந்துட்டு இருக்கு. அதுகிட்டலாம் எஸ்கேப் ஆகி இவங்க குடும்பமா ஒன்னா ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து போயிட்டு இருக்க கரெக்ட் டைமிங்ல அந்த வார்ம் ஹோல்குள்ள குதிச்சுறாங்க. அப்படி குதிச்சதும் டக்குன்னு பார்த்தா யாரோ ஒரு வீட்டோட ஸ்விம்மிங் பூல்ல போய் இவங்க விழுந்திருக்காங்க. என்னடா யாரோ தண்ணியில குதிச்ச மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு லேடி வந்து, யோ யார் நீங்களா, எங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஏறுறீங்களா இல்ல போலீஸ் கால் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கத்த. ஹீரோன் அந்த லேடி கிட்ட தயவு செஞ்சு இது என்ன வருஷம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்க. 1982. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு அந்த லேடி கேட்க. ஒன்னும் பண்ணல, தயவு செஞ்சு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, நாங்க இங்கிருந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பசங்களை கூட்டிட்டு அங்கிருந்து சேஃபா கிளம்பி வந்துறாங்க. அப்படி வெளியே வந்ததும் இவங்க வாழ்ந்த அந்த ஊர் திரும்பவும் நிகழ்காலத்துக்கே வந்துட்டாங்க. டைம் பார்க்கும்போது தான் இங்க ஒரு பெரிய சிக்கலே. இவங்க மொத்தமா டைம் டிராவல் பண்ணி டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்கு இந்த மொத்த ஊரும் டிரான்ஸ்போர்ட் ஆகி போச்சுல. அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அன்னைக்கு இரவு பயங்கரமான ஒரு மின்னல், ஒரு ஒயிட் லைட்னிங் இவங்க ஏரியா மேல அடிச்சிருக்கும். டிவி ரேடியோ நியூஸ்லலாம் இந்த ஒயிட் லைட்னிங்கை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நடக்க போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஸோ இன்னும் 20 நிமிஷத்தில் அந்த ஒயிட் லைட்னிங் அடிக்கும் போது திரும்ப இந்த ஊர் மொத்தமாக டைனோசர் காலகட்டத்தையே போக போகுது. என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களால காப்பாற்றப்பட்ட அந்த ஜெனரேட்டருக்கால அந்த பொண்ணு இவங்கள தேடி வந்துடுறா. டைனோசரால் கடிபட்டு இறந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாலாம் இப்போ உயிரோட தான் இருக்காங்களா. அப்போ கண்டிப்பாக ஹீரோவும் உயிரோட தானே இருக்கணும். ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பப்ளிக் ஃபோன் பூத்தில் இருந்து இந்த லொக்கேஷனுக்கு உடனடியாக பீஸா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட. நம்ம ஹீரோவும் யாரோ கஸ்டமர் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரும் பீஸா எடுத்துட்டு வராரு. வந்து பார்த்தா இவருடைய குடும்பம், ஹே நீங்க தான் பீஸா ஆர்டர் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா கோவமா கேட்க, எங்க நம்ம இவரை திரும்ப பார்க்கவே மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோனுக்கு அவங்க ஹஸ்பண்டை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ பாசத்தை பொழியறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் விவரமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இன்னும் 15 நிமிஷத்துல இந்த மொத்த ஊருமே டைனோசர் காலகட்டத்துக்கு போகும்போது இந்த ஏரியாவுக்கு எல்லாரையும் நம்ம அலர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி தான் ரிஸ்க் எடுத்து அவங்க தெருவில் இருக்க எல்லாரையும் அலர்ட் பண்ணி அந்த ஊரை விட்டு காலி பண்றாங்க. அப்படி இவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததும் இவங்க நினைச்ச மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி அந்த ஊர் மட்டும் அப்படியே அங்கே இருந்த இடம் தெரியாம அப்படியே காணாம போகுது. எஸ், அது இப்போ திரும்பவும் டைனோசர் காலகட்டத்துக்கே போயிடுச்சு. கடைசியா நம்ம ஹீரோனோட ஃபேமிலினால காப்பாற்றப்பட்ட அந்த ஹாக் ஸ்ட்ரீட்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா எங்க நிலைமை என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு சண்டை எதுவும் இல்லாம ஒரு அழகான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ஹீரோயின் தி எண்ட் ஆஃப் ஹாக் ஸ்ட்ரீட்ன்ற பேர்ல இவங்க ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையுமே ஒரு நாவலா எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மெடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் எதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.